ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 இயற்கணிதம் பார்க்க போகிறோம். இயற்கணிதம்னா என்ன? இயற்கணிதத்தை போல் வேறெதுவும் நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்புடையது இல்லை என உறுதியாக கூற முடியும். எல்லாமே நம்ம நடைமுறை வாழ்க்கையில் தொடர்புடையது தான் கணிதம்னாலே. ஆனால் அந்த இயற்கணிதம் வேற எது மாதிரி இல்லை, இது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் இது நம்மோட தொடர்புடையது அப்படின்னு யார் சொல்கிறா? பிரான் லேபோவிச்ன்றவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்ப்போம். அலெக்சாண்ட்ரியாவின் டயோபான்ஸ் 84 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு கணித மேதை ஆவார். 84 வருஷம் அவர் இருந்திருக்கார். இவர் கிபி 201க்கும் கிபி 215க்கும் இடையில் பிறந்தவர். இவர் இயற்கணிதவியல் என்ற தொடர் புத்தகத்தின் ஆசிரியர் ஆவார். இவரது புத்தகங்கள் இயற்கணித சமன்பாடுகளின் தீர்வுகளை பற்றி அமைந்தனவாகும். மேலும் இயற்கணிதத்தின் தந்தை எனவும் இவர் அழைக்கப்படுகிறார். யாரு இயற்கணிதத்தின் தந்தை யாருன்னு கேட்டா அலெக்சாண்ட்ரியாவின் டயோபான்ஸ்ங்கிறவரு. ஓகேவா? இவர் தான் இயற்கணிதத்தோடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பாருங்க. பல்லுறுப்பு கோவைகளை வகைப்படுத்துதலை புரிந்து கொள்ளுதல் மற்றும் அடிப்படை செயல்பாடுகளை செய்யும் திறனடைதல். பல்லுறுப்பு கோவைனா என்ன, அதில் எப்படி கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம்ன்ற அடிப்படை செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். பல்லுறுப்பு கோவைகளின் மதிப்புகளை பார்க்க போகிறோம். பல்லுறுப்பு கோவைகளின் பூஜ்ஜியங்கள்னா என்னங்கிறத புரிந்து கொள்ள போகிறோம். மீதி தேற்றம் மற்றும் காரணி தேற்றம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி எப்படி காரணிப்படுத்துதல்னு பார்க்க போகிறோம். இருபடி மற்றும் முப்படி பல்லுறுப்பு கோவைகளை காரணிப்படுத்துதல் பார்க்க போகிறோம். தொகுமுறை வகுத்தல் முறையில் ஒரு பல்லுறுப்பு கோவையை எப்படி காரணிப்படுத்துதல்ன்றதையும் பார்க்க போகிறோம். பல்லுறுப்பு கோவைகளுக்கு மீப்பெரு பொது வகுத்தி எப்படி காணலாம்னு பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ள நேரிய சமன்பாடுகளுக்கு வரைபடம் வரைய போகிறோம். இரு மாறிகளில் அமைந்த ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளை வரைபட முறை இயற்கணித முறைகளில் தீர்க்க போகிறோம். இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகளின் ஒருங்கமைவு மற்றும் ஒருங்கமைவற்ற தன்மைகள்னா என்ன, ஒருங்கமைனா ஒருங்கமைவற்ற தன்மைனா என்னன்றதையும் நாம இந்த சாப்டர்ல ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? அறிமுகம். பல்லுறுப்பு கோவைகளை ஏன் கற்க வேண்டும்? இந்த சாப்டர்ல பல்லுறுப்பு கோவைகளை ஏன் நம்ம படிக்கணும்? இயற்கணிதத்தில் உள்ள பல்லுறுப்பு கோவைகளை பற்றி அனைத்தையும் இந்த இயல் உள்ளடக்கியது. இதில் உள்ளவை நீங்கள் முன்னரே சந்தித்த ஆனால் முழுமையாக அறிமுகப்படுத்தப்படாத ஒரு நண்பர்களை படிச்சிருக்கோம். ஆனா முழுசா நம்ம இதை பத்தி தரவா படிக்கணும். இதற்கு பிறகு வரும் அனைத்து கணித பயணத்திலும் அவர் உங்கள் நண்பர்களாக பயணிக்கத்தக்க வகையில் இவர்களை நாங்கள் உங்களுக்கு முழுமையாக அறிமுகப்படுத்த. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவங்க வரப்போறாங்கன்ற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. a+1 the whole square is equal to a square plus 2a+1. நமக்கு ஃபார்முலா தெரியும். a+b the whole square ஃபார்முலால விரிச்சு எழுதியிருக்காங்க. இது ஒரு பல்லுறுப்பு கோவை. இது என்ன சொல்றாங்க? இது ஒரு பல்லுறுப்பு கோவை. பார்ப்பதற்கு சிறப்பு வாய்ந்ததாக தோன்றவில்லை இல்லையா? நாம் முன்பே நிறைய இயற்கணித கோவைகளை பார்த்திருக்கிறோம். எனவே ஏன் இவற்றை பற்றி கவலைப்பட வேண்டும்? கணிதத்தில் பல்லுறுப்பு கோவைகள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. இப்போது அவற்றின் பயன்பாட்டை அறிய ஒரு எடுத்துக்காட்டை காண்போம். நாம் எண் கணிதத்தில் நிறைய கற்று அதன்பின் இயற்கணிதத்தில் தெரியாத எண்களை கொண்ட மாறிகள் பற்றி சிந்தித்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாறிகள்னா மாறிலிகள்னா மாறிகள்னா மாறிக்கிட்டே இருக்குது, மாறிலிகள்னா மாறாதது, ஒரே மதிப்புள்ளது. உண்மையில் நாம் இப்போது எண்களிடம் திரும்ப சென்று இயற்கணித மொழியில் அவற்றை எழுத முயல்வோம். 5418 ஒரு எண் இருக்கு. இது உண்மையில் 5000, எப்படி 5000, 400, 1 10, 8 ஒன்றுகள் இதானே அந்த நம்பர். அதை எப்படி எழுதுறாங்க பாருங்க. 5 × 1000 + 4 × 100 + 1 × 10 + 8ன்னு விரிச்சு எழுதலாம் இல்லையா? இதனை மேலும் இந்த 1000 எப்படி சுருக்கி எழுதுறாங்க? 10^3. 100 எப்படி எழுதுறாங்க? 10^2, 10 10^1 என்றவாறு எழுதலாம். இது அப்படியே ஷார்ட் பண்றாங்க பாருங்க. இந்த 10 அடுக்கெல்லாம் அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா x³ x² x + 8ன்ற வடிவத்துல ஒரு பல்லுறுப்பு கோவை என்பது தெளிவு. இந்த வடிவத்தை எழுதுவது எவ்வாறு பயன்? ஏன் அப்படி எழுதணும்? நாம் எப்போதும் எண்களை தசமத்தில் எழுதுகிறோம் தானே. ஆக எப்போதும் x = 10 பின் இதில் என்ன வேடிக்கை? வகுத்தல் விதிகள் நினைவுள்ளதா? ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் மட்டுமே
அந்த எண் 3ஆல் வகுப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எக்ஸ் என்பதை 3ஆல் வகுத்த பிறகு மீதி 1 வருகிறதெனில் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் போன்றவற்றிற்கும் இது பொருந்தும் என்பதை கவனியுங்கள். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் 243. இது பார்த்த உடனே இது வகுக்காம 3ஆல வகுப்படுமான்னு ஒன்னால சொல்ல முடியுமான்னு என்ன, அதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டணும், இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டணும். 4 2 6 6 3 9 9 3ஆல மீதியின்றி வகுப்படும். ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க அடுத்து, ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் மட்டுமே அந்த எண் 3ஆல் வகுப்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ளும். எக்ஸ் என்பதை 3ஆல் வகுத்த பிறகு மீதி 1 வருகிறது எனில், எக்ஸுங்கிறது 3ஆல வகுத்த பின்னாடி 1 வர்றது அப்படின்னா 7ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப 7ங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா 7 3ஆல வகுத்தேன்னு என்ன ஆகும், 3 6 போக மிச்சம் 1 வந்துடும். வச்சுக்கிறோமா? இதை எக்ஸின் மனசுல நினைச்சுக்கிறோம். இப்ப 7 ஸ்கொயர் எடுப்போம். 7 ஸ்கொயர்னா என்னது, 49. 49 3ஆல வகுத்து 16 3 48 போக மிச்சம் 1ன்னு வரும். 7 கியூப் எடு. 7 கியூப்னா என்னது, 343ன்னு வரும். 7 7 49 49 7 343. 343 3ஆல வகுத்தோம்னா 1 3 3 1 3 4 12 மீதம் 1ன்னு வரும். ஸோ அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. இவை எல்லாம் 3ஆல் வகுப்பட்ட பிறகு 1ஐ மீதியாக தருகின்றன. எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூப் 7 7 ஸ்கொயர்டு 7 கியூப் இப்படி போய்கிட்டே இருக்கு. எனவே ஒவ்வொரு இலக்கத்தையும் 1ஆல் பெருக்கி அவை அனைத்தையும் கூட்டினால், எல்லாத்தையும் 7 1ஆல பெருக்கி 1 7 49 1ஆல பெருக்கு 7 + 50 1ஆல் பெருக்கி 1 7 49 ஒரு 49 49. ஓகே, பிளஸ் 343 × 1 343. இதெல்லாம் கூட்டு 10 19 9 மிச்சம் 1 8 9 399ன்னு வரும். அவை அனைத்தையும் கூட்டினால் மொத்த பக்கங்களின் கூடுதலை நீங்கள் பெறுவீர்கள். கூட்டி பாருங்க, 18 18 3 21ன்னு வரும். அனைத்தையும் கூட்டினால் மொத்த இலக்கின் கூடுதலை நீங்கள் பெறுகிறீர்கள். அது 3ஆல் வகுப்படும். 18 3 21 3ஆல வகுப்படும். மொத்த எண்ணிற்கும் அதேதான். 9ஆல் வகுப்படும் விதி, 2 அல்லது 5ஆல் வகுப்படும் விதி போன்றவற்றையும் இதே போல எளிதாக மெய்ப்பிக்கிற எந்த நம்பர் எடுத்து நீ செஞ்சாலும் இந்த மாதிரி அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அடுத்து அதோடைய ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூப் அப்படின்னு எடுத்துக்கணும். நமது நோக்கம் வகுத்தல் விதிகளை நிரூபிப்பது அல்ல, ஆனால் எண்களை பல்லுறுப்புக்கோவையாக குறிப்பிடும் போது அவை பல புதிய எண் அமைப்புகளை நமக்கு அளிக்கின்றன. ஷார்ட் ஃபார்மா கொண்டு வந்துக்கிறலாம். எண்களை நம்ம இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவை வடிவத்தில் கொண்டு வரும்பொழுது நமக்கு அது ஷார்ட் ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனால் எண்கள் மட்டுமல்ல, பல வகை பொருட்களையும் நாம் பல்லுறுப்புக்கோவைகளாக குறிப்பிடும் போது அவற்றிலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்ள இயலும். இயற்கணிதத்தில் எக்ஸ் ஸ்கொயர்டு 5 எக்ஸ் ஸ்கொயர்டு -3 2x + 7 போன்றவற்றை எக்ஸின் சார்புகளாக நாம் உணரலாம். எக்ஸ் மாறும்பொழுது சார்புகள் எவ்வாறு மாறுகின்ற என்பதை காண்பதற்கு நாம் ஒரு வரைபடம் வரைந்தால் அது சார்புகளின் செயல்பாட்டை புரிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும். இப்போது அறிவியல், பொறியியல், வணிக ஆய்வுகள், பொருளாதாரம் மட்டுமல்லாமல் கணிதத்திலும் கூட நாம் சந்திக்கும் நல்ல பல சார்புகள் முழுவதுமாக பல்லுறுப்புக்கோவையை பிரதிபலிக்காவிடினும் அவை தோராயமாக பல்லுறுப்புக்கோவைகளாக அமைகின்றன. உண்மையில் பல்லுறுப்புக்கோவைகளின் தோராயமான சார்புகள் உயர்கணிதத்தின் அடிப்படை கருப்பொருளாக பயன்படுகின்றன. மேலும் இதே கருத்தின் அடிப்படையில் செயல்பட்டு பலர் தங்கள் வாழ்வியல் முறையை எளிதாக்குகின்றன. எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு இதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டு அதை வச்சு நம்ம வாழ்வியல் முறையை கூட நம்ம மாற்றிக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உயிரியல், கணினி அறிவியல், தொடர்பு அமைப்புகள் போன்றவற்றில் பல்லுறுப்புக்கோவைகள் மிக பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்பட்டியல் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. படத்தை பார்க்க சொல்றாங்க. படம் 3.1 3.2 3.3 பார்க்க சொல்றாங்க. இந்த இருக்கு பாருங்க. 3.1 என்ன இருக்கு, ஒருத்தன் பாலை காலில் உதையிறான். அது அப்படியே ரைஸ் ஆகி அப்படி போகுது. அப்படி ரைஸ் ஆகி இப்படி போறதை ஒரு கர்ணமா குறிச்சுக்கிட்டோம்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவன் எந்த புள்ளியிலிருந்து எங்க நிற்கிறான், இந்த டிஸ்டன்ஸு, அந்த பால் போற உயரத்தை கண்டுபிடிச்சோம்னா இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, இது ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கு, x² + y² = s² போட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. அதே போலதான் இங்க ஒருத்தர் பாலை பேட்டால் அடிக்கிறாரு. அது ஹைட், இங்க ஒரு ஹைட் இங்க ஒரு ஹைட் இப்படி போய் வருது. ஸோ இது நேரத்தை பொறுத்து இந்த பால் எங்கெங்க நிற்கிதுன்றது உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். t0 ஆரம்பத்தில் அந்த பால் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது,
t1ங்கிற செகண்ட்ல அந்த பால் எவ்வளோ ஹைட்ல இருக்கு, t2ங்கிறதுல எவ்வளோ ஹைட்ல இருக்குங்கிறத நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இது நமக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குன்றாங்க. இந்த படம் 3.3 பாருங்க. ஒரு பாலம். இந்த பாலம் எந்த வளைவா இப்படி வளைவா இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குமே நம்ம இந்த எதை பயன்படுத்துறாங்க, இந்த பல்லுறுப்புக்கோவைகளை பயன்படுத்தி இந்த ஹைட்ல இது எவ்வளோ இருக்கு, இங்க இருந்து இந்த உயரத்துல இந்த பாலம் எவ்வளோ ஹைட்ல இருக்கு, இந்த இடத்துல இந்த பாலம் எவ்வளோ ஹைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி வச்சு கால்குலேட் பண்ணி இந்த பாலங்களை கட்டுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதான் உயிரியல், கணினி அறிவியல், தொடர்பு அமைப்புகள் போன்றவற்றில் பல்லுறுப்புக்கோவைகள் மிக பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்பட்டியல் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. கொடுக்கப்பட்ட படங்கள் 3.1, 3.2 மற்றும் 3.3 ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவையை குறிக்கும். எல்லாமே எதை குறிக்குமா? இருபடி பல்லுறுப்புக்கோவையை குறிக்கும். நாம் பல்லுறுப்புக்கோவைகள் என்ன என்பதை மட்டும் கற்றுக்கொள்ளப் போவது இல்லை. அதற்கு மேலும் எண்களை பயன்படுத்தி எவ்வாறு கூட்டல், பெருக்கல், வகுத்தல் போன்றவற்றை கற்றுள்ளோமோ அதே போல பல்லுறுப்புக்கோவைகளையும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஓகே, கொடுக்கப்பட்ட படங்களை கவனிக்க. இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இது ஒரு சதுரம். சதுரத்தினுடைய பக்கங்கள் 2x 2x இருக்கு. இது ஒரு செவ்வகம். செவ்வகத்தினுடைய நீளம் 2x, அகலம் y. இது ஒரு பெரிய சதுரம், பக்கம் y yன்னு இருக்கு. மேலே உள்ள 3 படங்களின் மொத்த பரப்பளவு, இதனுடைய பரப்பளவு முதல்ல பாருங்க. 2x × 2x என்ன ஆகும்? சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம் 4x². இது நீளம் இன்ட்டு அகலம், ஓகே, 2xy. இங்க பக்கம் இன்ட்டு பக்கம் y². இப்போ 3ஐயும் கூட்டுங்க, மொத்த பரப்புன்னு தானே சொல்றாங்க. 4x² + 2xy + y². இந்த கோவையை நாம் இயற்கணித கோவை என்று அழைக்கிறோம். இப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? இயற்கணித கோவை. இங்கே x மற்றும் yக்கு வெவ்வேறான மதிப்புகள் அளிக்கும் போது, எக்ஸுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கும் பொழுது வெவ்வேறு பரப்பளவு மதிப்புகளை நாம் பெறுகிறோம். x மற்றும் y என்ற பக்கங்களின் மதிப்புகள் மாறக்கூடியதாக உள்ளதால் அவை மாறிகள் என அழைக்கப்படுகின்றன. ஏன் மாறிகள்னா, நம்ம கொடுக்குற வேல்யூ மாற மாற பரப்பளவு மாறிக்கிட்டே வரும். எனவே மாறி என்பது வெவ்வேறு எண் மதிப்புகளை கொண்ட ஒரு குறியீடு. இப்போ மாறினா என்ன? வெவ்வேறு மதிப்புகளை கொண்ட ஒரு குறியீடு. அது எக்ஸ், ஒய், இசட்னு எந்த லெட்டர்னாலும் குறிக்கலாம். வழக்கமாக மாறிகள் எக்ஸ், ஒய், இசட் போன்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகின்றன. மேற்கண்ட இயற்கணித கோவையில் உள்ள 4, 2 என்பவை மாறிலிகள் என அழைக்கப்படுகின்றன. இதுல பாருங்க 4, 2 நம்பர் இருக்குல்ல, இத மாறிலிகள்ங்கிறாங்க. ஏன்? மாறிலி என்பது நிலையான எண்மதிப்பு கொண்ட குறியீடு. மாறிலி என்பது நிலையான எண்மதிப்பு கொண்ட, 4னா 4 தான், 2னா 2 தான், அதுக்கு வேற மதிப்பு இருக்காது. இப்போ மாறிலிகள்னா என்ன, மாறிகள் என்னன்னு பார்க்கணும். எந்த மெய்யெண்ணும் மாறிலியே, எந்த மெய்யெண் எடுத்தாலும் அது மாறிலியே. மாறிலிகள் மற்றும் எண்கணித செயல்பாடுகளை பயன்படுத்தி எண் கோவைகளை அமைக்கலாம். மாறிலிகளுக்கு எடுத்துக்காட்டு 1, 5, -30. மாறிலி மாறாத மதிப்புடையது, பிளஸ், மைனஸ், ரூட்டு எந்த எழுதலாம். மாறிகள் கோவைகளில் மாறிகள் மற்றும் மாறிலிகளை இணைத்து பயன்படுத்தும் போது ஒரு வரம்பிற்கு உட்பட்ட எண்களை குறிக்கும் வழிகளில் ஒவ்வொரு மாறிக்கும் ஒரு மதிப்பை பெறுகிறோம். நாம் அறிந்த 2πr ஆனது ஆரம் r உடைய வட்டத்தின் சுற்றளவை குறிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு வட்டத்தின் சுற்றளவு 2πr. ஆறுங்கிறது என்னது? அந்த வட்டத்தினுடைய ஆரம். இந்த ஆறுக்கு மதிப்பை 1ன்னு கொடுக்கலாம், 4ன்னு கொடுக்கலாம், 9ன்னு கொடுக்கலாம். ஏன்னா வட்டத்தினுடைய ஆரம், ஒவ்வொரு வட்டத்தினுடைய ஆரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என மாற்றினால் மதிப்பு என்ன மாறும்? 1 கொடுத்தோம்னா 2π ஆகும், 2 கொடுத்தோம்னா 4π ஆகும், 4 கொடுத்தோம்னா 8π ஆகும், 9 கொடுத்தோம்னா 18πன்னு இப்படி போய்கிட்டே இருக்கும். சுற்றளவுகள் கொண்ட பெரிய வட்டங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த 2πr கோவையானது அனைத்து வட்டங்களின் சுற்றளவுக்குமான சிறிய மற்றும் ஒரு துல்லியமான வழக்கம். 2πrங்கிறது நமக்கு வட்டத்துக்கான சுற்றளவுக்கான ஒரு ஃபார்முலா. நாம் எண்கணித செயல்கள் மற்றும் இயற்கணித கோவைகளை இணைத்து பயன்படுத்தும் பொழுது சார்புகள் மற்றும் எண்கள் என்ற உயர்தர மொழியை பெறுகிறோம். மாறிகள் என அழைக்கப்படும் தெரியாத மெய்யெண்களை குறிக்க x, y, a, b, z எதுனாலும் குறிக்கலாம்.
பல எழுத்துக்களை நாம் பயன்படுத்துகிறோம். இயற்கணித கோவை. இயற்கணித கோவை என்பது நாம் 4 அடிப்படை கணித குறியீடுகளின் உதவியுடன் மாறி மற்றும் மாறிலிகளால் இணைக்கப்பட்டு அமையும் ஒரு கோவையாகும். அப்ப இயற்கணித கோவைன்னா என்ன? இயற்கணித கோவைக்கு எடுத்துக்காட்டு இந்த இருக்கு, எதுனாலும் எழுதலாம். ஓகேவா? கெழுக்கள். ஒரு பல்லுறுப்பு கோவையில் ஒவ்வொரு உறுப்பிலும் உள்ள மாறிகளின் பெருக்கல் காரணியே அதன் கெழு எனப்படும். x² + 5x - 24 என்பது 3 உறுப்புகளை கொண்ட ஒரு இயற்கணித கோவை ஆகும். இங்கு x என்பது ஒரு மாறி, மாறிக்கிட்டே இருக்கு. x² கெழு, x² பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு? ஒண்ணுமே இல்லாட்டினா 1. x கெழு, x பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு? 5, அதனுடைய கெழு. அடுத்து கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு? -24. சிம்பலை மறக்க கூடாது, வெறும் 24 போற்றக்கூடாது. -24 ஆகியவை மாறிலிகள் ஆகும். ஓகே, கீழ்காணும் கோவைகளை மாறியது, கெழு எது, மாறிலி எது பிரித்து எழுத கோவை கொடுத்துருக்காங்க. x + 7 3y - 2 இப்படி நிறைய கோவை. மாறி எது மாறிக்கிட்டே இருக்குது? x மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாறியோடைய கெழு என்ன? இங்க 1, மாறிலி 7. இப்ப இங்க எழுதுவோமா? மாறிலி இங்க எது மாறிக்கிட்டே இருக்கும்? y மாறிக்கிட்டே இருக்கும். அதனுடைய கெழு என்ன? 3. மாறாத நம்பர் -2, சிம்பிளோட போடும். இங்க எது மாறி? x² மாறிக்கிட்டே இருக்கும், அதனால எக்ஸ்ன்னு போட்டாலே போதும். அடுத்தது அதனுடைய கெழு 5. ஓகே, இங்க மாறிலி இருக்கா? இல்ல. அப்ப மாறிலி இல்லைன்னா 0. இங்க வாங்க, xy ரெண்டுமே இங்க மாறிகள். ஓகே, அதனுடைய கெழு 2, மாறிலி +11. இங்க pங்கிறத மாறி மாறிக்கிட்டே இருக்குது, கெழு -1/2, மாறிலி 7. இங்க ஏங்கிறத மாறி, அதனுடைய கெழு 3, மாறிலி -8. ஓகே, இந்த 2ங்கிறது x² படின்னு ஆயிடும். அந்த x² எழுதக்கூடாது, எக்ஸுங்கிறது மாறி, அதை மட்டும் எழுது. பல்லுறுப்பு கோவைகள். ஒரு பல்லுறுப்பு கோவை என்பது மாறிகள் மற்றும் மாறிலிகளை கொண்டு 4 அடிப்படை செயல்களால் இணைக்கப்பட்ட தொகுப்பு ஆகும். ஒரு பல்லுறுப்பு கோவைனா என்னது? மாறியும் இருக்கும், மாறிலியும் இருக்கும். இந்த 4 அடிப்படை செயல்களும் சேர்ந்து இருக்கும். பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், பெருக்கல் இருக்கும், வகுத்தல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் பல்லுறுப்பு கோவை என்று சொல்லப்படும். இங்கு மாறிகளின் அடுக்குகள் குறையற்ற முழுக்களாக இருக்கணும், அதுதான் முக்கியம். x² இருக்கணும், இல்லைன்னா x³ இருக்கணும், இல்லைன்னா x⁻7 இருக்கணும், மிகை எண்ணா இருக்கணும், குறையற்ற, மைனஸ் இருக்கக்கூடாது, அதே போல பின்னமாவும் இருக்கக்கூடாது. ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்பு கோவையை இப்ப பார்ப்போம். p of x is equal to an x power n plus an minus 1 x power n minus 1 டாட் டாட்டா போட்டு a0 வரைக்கும் இருக்கலாம் என்ற வடிவில் அமைந்த ஒரு இயற்கணித கோவை பல்லுறுப்பு கோவை எனப்படும். இங்கு x-இன் படி n, மேலும் a0 a1 இதெல்லாம் மாறிலிகள், அது நாட் ஈக்குவல் டு 0. n என்பது ஒரு முழு எண். பல்லுறுப்பு கோவைகள் பொதுவாக எப்படி ஜென்ரலா பல்லுறுப்பு கோவையை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா f of x, g of x, p of t, q of z மற்றும் r of x என எப்படினாலும் குறிச்சுக்கிறோம். குறிப்பு: இயற்கணித கோவைகளின் மாறி எந்த மெய்யெண் மதிப்பையும் பெறலாம். எனினும் பல்லுறுப்பு கோவையின் அடுக்கு எப்போதும் எப்படி இருக்கணும்? அதுதான் சொன்னேன், குறையில்லாத ஒரு ஒருங்கிணைந்த அடுக்காக இருக்கணும். அதாவது எப்பொழுதும் முழு எண்களை மட்டுமே அது கொண்டிருக்க வேண்டும். எல்லா a-இன் மதிப்பிற்கும் a⁻0 = 1 என்பது நமக்கு தெரியும். எனிதிங் டு த பவர் 0, ஆன்சர் 1. இங்க ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட கோவை கொடுத்திருக்காங்க, அது பல்லுறுப்பு கோவையா இல்ல பல்லுறுப்பு கோவை இல்லையான்னு கொடுத்திருக்காங்க. அது பல்லுறுப்பு கோவை அல்ல எனில் என்ன காரணம்னு சொல்றாங்க. பாப்பாமா, 4y³ + 2y² + 3y + 6 இது பல்லுறுப்பு கோவைன்னு சொல்றாங்க. ஏன்? அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்கள். அடுக்குகளை ஃபுல்லா பாருங்க, 3 2 1 அப்படி பாசிட்டிவா இருக்கு, அதனால இது பல்லுறுப்பு கோவை. இங்க வாங்க, 4 x-இன் அடுக்கு -4 + 5 x-இன் அடுக்கு 4 பல்லுறுப்பு கோவை அல்ல. ஏன் இது இல்லைங்கிறாங்க? x-இன் ஓர் அடுக்கு குறை எண்ணாக இருக்கு. இங்க பாருங்க -4ன்னு இருக்கு, அதனால இது பல்லுறுப்பு கோவை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க வாங்க,
m² + 4/5m + 8. இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. ஏன்? இதனுடைய அடுக்கெல்லாம் மிகை முழுவா இருக்கு. அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்களாக இருக்கு. இங்க வாங்க. √5y² பல்லுறுப்புக்கோவை. அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்கள் 2ன்னு இருக்கு. இங்க வாங்க. 2r² + 3r - 1 + 1/r. இந்த ஆரை மேல எடுத்துட்டு போனோம்னா r⁻−1ன்னு வந்துடும், குறையாயுது. ஸோ இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. ஏன்? ஆறின் ஓர் அடுக்கு ஒரு குறையன். இந்த 1/r எப்படி எழுதலாம்? ஆறின் அடுக்கு -1 எழுதுறதுனால இப்ப இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. அடுத்து பாருங்க, 8 + √q பல்லுறுப்புக்கோவை அல்ல. ஏன்? இந்த q-வின் அடுக்குல என்ன வந்துடும்? பின்னமா வந்துடும். q-வின் அடுக்கு ஒரு பின்ன எண், அதனால இதுவும் பல்லுறுப்புக்கோவை அல்ல. 7th sum, √8p² + 5p - 7 பல்லுறுப்புக்கோவை. ஏன்னா அடுக்குகள் அனைத்தும் மிகை முழுக்கள். இங்க 5n பவர் 4/5 பின்னமாயிருச்சு. 6n - 1 பல்லுறுப்புக்கோவை அல்ல. எண்ணின் ஓர் அடுக்கு என்னவா இருக்கு? பின்ன எண்ணா இருக்கு. அதனால இது பல்லுறுப்புக்கோவை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பல்லுறுப்புக்கோவையின் திட்ட வடிவம். p(x) என்ற பல்லுறுப்புக்கோவையை அதன் x-இன் அடுக்கை பொறுத்து இறங்கு வரிசையிலோ, எப்படி இருக்கணும்? இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ எழுத இயலும். இது பல்லுறுப்புக்கோவையின் திட்ட வடிவம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் x³ அடுத்த டேர்ம் x² இருக்கணும், அடுத்த டேர்ம் x இருக்கணும், அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இறங்கு வரிசையில் இருக்கணும். இல்லையா? கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்புறம் x, அப்புறம் x², அப்புறம் x³ டேர்ம், அப்புறம் x⁴. ஒன்று ஏறு வரிசையில் இருக்கணும், இல்லைன்னா இறங்கு வரிசையில் அதனுடைய அடுக்குகள் இருக்கணும்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. 8x⁴, 4x³ -7x² -9x 6 இறங்கிட்டே போயிருக்க அடுக்கு. இங்க பாருங்க, 5 கான்ஸ்டன்ட் டேர்ம், அடுத்து -3y, 6y², 4y³ -y⁴. அடுக்கு கூடிக்கிட்டே போகும். ஒன்று ஏறு வரிசையில் இருக்கணும், x-இன் அடுக்கு, இல்லைன்னா இறங்கு வரிசையில் இருக்கும். இதுதான் இதனுடைய பல்லுறுப்புக்கோவையின் திட்ட வடிவம். ஓகே, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை திட்ட வடிவில் எழுதுக. எழுத சொல்றாங்க. ஆர்டரா எழுதுவோமா? 5m⁴ 4, 4க்கு அப்புறம் 3 இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன இருக்கு? 2 இருக்கு. 7m². அடுத்து என்ன இருக்கு? m இருக்கு. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, இறங்கு வரிசையில். அடுத்தது 2/3y + 8y³ -12 + √5y². ஆர்டர் எழுதுவோமா? 8y³ + √5y². அடுத்து y டேர்ம் +2/3y -12. அடுத்தது -8p⁵ 10p⁴ + 12p² -7. இப்படி திருப்பி கூட எழுதலாம். -7 + 12p² -10p⁴ -8p. ஓகே, இப்போ திட்ட வடிவம்னா இதுதான். ஆர்டராய் ஒன்று இறங்கு வரிசை, இல்லைன்னா ஏறு வரிசையில் இருக்கு. பல்லுறுப்புக்கோவையின் படினா என்ன? ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவையில் x ஒரு மாறி, இல்லைன்னா y ஒரு மாறி, அந்த மாதிரி இருக்க ஒரு பல்லுறுப்புக்கோவை மாறியின் மிக உயர்ந்த அடுக்கே அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி எனப்படும். இப்போ x⁴ ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்கு அப்படின்னா அதனுடைய அடுக்கு அதிகமா எது இருக்குன்னா 6னா இப்போ அதனுடைய படி 6 அப்படின்னு. ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை கொண்ட பல்லுறுப்புக்கோவை எனில், இப்போ x ஒரு மாறி y ஒரு மாறி 2 கலந்து இருக்குன்னா ஒவ்வொரு உறுப்பில் உள்ள மாறிகளின் அடுக்குகளின் கூடுதல், x-ஓடைய அடுக்கு y-ஓடைய அடுக்கு 2ஐயும் கூட்டி பார்த்துட்டு சொல்லு. அதில் மிக உயர்ந்த அடுக்கு தான் அந்த பல்லுறுப்புக்கோவையின் படியாகும். பல்லுறுப்புக்கோவையின் படி என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒரு அடுக்காக கருதப்படுகிறது. x² + 5x எனும்போது x-இன் மிக உயரிய மதிப்புகளுக்கு x²-இன் மதிப்பானது 5x-ஐ விட மிக அதிகமாக இருக்கும். எனவே x-இன் மிக உயரிய மதிப்புகளுக்கு x² + 5x கிட்டத்தட்ட x²-ஐ ஒத்திருப்பதாக நாம் சிந்திக்கலாம். ஆகையினால் அடுக்குதான் மிக உயர்ந்ததாக இருப்பின் அதன் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். அதனால்தான் நாம் மிக உயர்ந்த அடுக்கினை பல்லுறுப்புக்கோவையின் முக்கிய தகவலாக பயன்படுத்துவதோடு அதற்கு ஒரு பெயரையும் வைத்துள்ளோம். ஒரு சிறப்பு பல்லுறுப்புக்கோவை. ஒரு பல்லுறுப்புக்கோவையின் கெழுவானது எந்த மெய்யெண்ணாகவும் இருக்கலாம் என நாம் கூறியிருந்தோம். ஒருவேளை
கெழு பூஜ்ஜியமாக இருப்பின் என்ன நிகழும்? அந்த உறுப்பு பூஜ்ஜியமாகிவிடும். இப்போ 0 × x² அப்படின்னா 0 × எனிதிங் 0 தானே. எனவே நாம் அதனை எழுத தேவையில்லை. சரி, மற்ற அனைத்து கெழுக்களும் பூஜ்ஜியம் எனில் என்ன ஆகும்? எல்லாமே 0னா அனைத்து கெழுக்களும் பூஜ்ஜியம் என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு பெயரை அளிப்போம். இவ்வாறு அனைத்து கெழுக்களையும் பூஜ்ஜியமாக கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவை எப்படி எழுதுறாங்க பாருங்க. 0t⁴ + 0t² - 0t இதே போல இருந்துச்சுன்னா மேற்காட் காணும் எடுத்துக்காட்டுகளில் இருந்து பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையின் படியினை பற்றி நாம் பேசவில்லை என்பதை உணரலாம். இவை இரண்டும் வெவ்வேறு படிகளை பெற்றிருப்பினும் இரண்டுமே பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவைகள். இதுக்கு பேர் என்னது? பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையின் படி வரையறுக்கப்படவில்லைன்னு சொல்லுவோம். எல்லாமே பூஜ்ஜியமா இருக்கேன். அப்ப இதனுடைய படி என்னன்னு சொல்றது? ஸோ அதுக்கு படி கிடையாது, வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றோம். பல்லுறுப்புக்கோவைகளின் வகைகள். உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் பல்லுறுப்புக்கோவை. ஓருறுப்புக்கோவைனா என்ன? ஒரே ஒரு உறுப்பை கொண்ட பல்லுறுப்புக்கோவை ஓருறுப்புக்கோவை எனப்படும். ஒரே ஒரு டேர்ம் 5ன்னு இருக்கலாம், 6m இருக்கலாம், 12ab இதெல்லாம் ஓருறுப்புக்கோவை. ஈருறுப்புக்கோவை 2 உறுப்புகளை மட்டுமே கொண்ட பல்லுறுப்புக்கோவை ஈருறுப்புக்கோவை. 5x + 3 4a - 2 10p + 1 எப்படினாலும் இருக்கலாம். மூவுறுப்புக்கோவை 3 உறுப்புகளை மட்டுமே கொன்ற பல்லுறுப்புக்கோவையை மூவுறுப்புக்கோவை எனும். x² டேர்ம் x டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம், a² டேர்ம் a டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம். படியின் அடிப்படையில் பல்லுறுப்புக்கோவை. மாறிலி பல்லுறுப்புக்கோவை ஒருபடி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லுவாங்க. பல்லுறுப்புக்கோவையின் படி 0 எனில் அது மாறிலி பல்லுறுப்புக்கோவை எனப்படும். இந்த இருக்கு பாருங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே பல்லுறுப்புக்கோவையின் படி 0. இதுக்கு படியே இல்லை. இது மாறிலி பல்லுறுப்புக்கோவை. ஒருபடி பல்லுறுப்புக்கோவை. பல்லுறுப்புக்கோவையின் படி 1 எனில் அது ஒருபடி பல்லுறுப்புக்கோவை எனப்படும். 410x - 7ன்னா அதனுடைய படி என்னது? 1 1. ஸோ இது ஒருபடி பல்லுறுப்புக்கோவை. இருபடி பல்லுறுப்புக்கோவைனா இதனுடைய அடுக்குல இருக்கிறதுலே ஹையஸ்ட் 2ன்னு இருக்கு. ஸோ அதுதான் பல்லுறுப்புக்கோவையின் படி 2 எனில் அது இருபடி பல்லுறுப்புக்கோவை எனப்படும். முப்படி பல்லுறுப்புக்கோவைனா கோவையின் படி 3 எனில் அது முப்படி பல்லுறுப்புக்கோவை எனப்படும். கியூப் இருக்கு, இங்கேயும் கியூப் இருக்கு, அவ்வளவுதான். பல்லுறுப்புக்கோவைகளின் எண் கணிதம். பல்லுறுப்புக்கோவைகள் பற்றி அதிக தகவலை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் அவை பல வழிகளில் வகைப்படுத்தப்படுகின்றன என்பதையும் நாம் கண்டோம். இப்போது நாம் பல்லுறுப்புக்கோவைகளை வைத்து என்ன செய்ய போகிறோம்? எக்ஸில் அமைந்த ஒரு பல்லுறுப்புக்கோவையை கருதுக. நாம் எக்ஸின் ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் அந்த பல்லுறுப்புக்கோவையை மதிப்பீடு செய்யலாம். எக்ஸின் மதிப்பு மாறும்போது பல்லுறுப்புக்கோவையால் உருவான சார்பு எவ்வாறு மாறுகிறது என நாம் கேட்கலாம். பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை எழுதி p(x) = 0 என கொண்டு நாம் எக்ஸின் தீர்வை காணலாம். இந்த இயலை நாம் கடந்து செல்கையில் இதுபோன்ற பல செயல்களை செய்ய இருக்கிறோம். அவற்றை நாம் எண்களைப் போன்றே செயல்படுத்த இருக்கிறோம். இந்த இயலின் தொடக்கத்திலேயே ஒவ்வொரு மிகை முழு எண்ணையும் ஒரு பல்லுறுப்புக்கோவையாக எழுத முடியும் என கூறும் பொழுது நாம் இதற்கான ஒரு குறிப்பை அளித்துள்ளோம். எண் கணிதத்தை தொடர்ந்து பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டுதல், ஒன்றிலிருந்து மற்றொன்றை கழித்தல், பல்லுறுப்புக்கோவைகளை பெருக்குதல், ஒன்றினை மற்றொன்றால் வகுத்தல் ஆகியவற்றை முயற்சி செய்ய உள்ளோம். பல்லுறுப்புக்கோவைகள் தொடர்பான ஆர்வமளிக்கும் பல பண்புகளை கற்கும் பொழுது எண்களுக்கும் பல்லுறுப்புக்கோவைகளுக்கும் இடையே உள்ள ஒப்புமை ஆழமானதாக மாறிவிடும். தற்போது பல்லுறுப்புக்கோவைகளின் செயல்பாடுகளை எளிமையாக முயற்சி செய்து வரையறுப்பது வேடிக்கையானதாகவே இருக்கும். பல்லுறுப்புக்கோவைகளின் கூட்டல். 2 பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதலும் மற்றொரு பல்லுறுப்புக்கோவைதான். ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்ட இயலும். எதை கூட்டணும்? x² x² கூட்டணும், xனா xோட கூட்டணும். 3x² + 5x² என்பது 3 + 5 8x². ஆனால் மாறுபட்ட உறுப்புகள் 3x² 5x³ கூட்ட முடியாது. அதை இப்படிதான் போட முடியும். ஏன்னா இதனுடைய படி வேற, இதனுடைய படி வேற. இது ஒரு புதிய பல்லுறுப்புக்கோவையாக மாறும். p(x) + q(x) என்பதும் ஒரு பல்லுறுப்புக்கோவையே என்பதை நாம் காணலாம். எனவே இரு பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதலும் ஒரு பல்லுறுப்புக்கோவையே. 2 பல்லுறுப்புக்கோவை எடுத்து கூட்டினா கிடைக்கிற ஆன்சரும் ஒரு பல்லுறுப்புக்கோவை. அதே போல 2 பல்லுறுப்புக்கோவை எடுத்து கழிச்சு பார்த்தாலும் அதனுடைய விடையும் ஒரு பல்லுறுப்புக்கோவை தான். பல்லுறுப்புக்கோவைகளின் கழித்தல். 2 பல்லுறுப்புக்கோவைகளின் கழித்தல் மற்றொரு பல்லுறுப்புக்கோவையாகும். ஒத்த உறுப்புகளை மட்டுமே கழிக்க இயலும். 8x² - 5x² என்பதை கழித்தால் 3x² கிடைக்கும். ஆனால்
5x³ இருந்து 3x² கழிக்க இயலாது. இப்படிதான் போட முடியும். இதுவும் ஒரு புதிய பல்லுறுப்புக்கோவை ஆகும். இரு பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கல். 8 அலகுகள் நீளமும் 7 அலகுகள் அகலமும் உடைய ஒரு செவ்வகத்தை கீழ்கண்டவாறு 4 செவ்வகங்களாக பிரிக்கும் பொழுது பரப்பு மாறாமல் உள்ளதை நாம் உணர்கிறோம். இது பல்லுறுப்புக்கோவையின் பெருக்களை படிக்க தூண்டுதலாக அமைகிறது. இப்ப 8 7 56 பரப்பு. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. 4 தான் பிரிக்கிறாங்க. 7 6 1 பிரிக்கிறாங்க. 8 5 3 பிரிச்சுறாங்க. அப்ப அப்படி ஜாயின் பண்ணையில ஒரு சதுரம் இங்கே வருது, இங்கே வருது. எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. ஓர் 5 5, ஓர் 3 3, 5 6 30, 3 6 18. இது எல்லாத்தையும் கூட்டுங்க 56 வரும். இதே போலதான் இங்கே x பிளஸ் ஒரு நீளமும் 3x பிளஸ் 2 அகலமும் கொண்ட ஒரு செவ்வகத்தின் பரப்பை பின்வருமாறு கண்டறியலாம். எப்படி பெருக்கிறதுன்றதுக்காக சொல்லி கொடுக்கறதுக்காக இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. இங்க 3x பிளஸ் 2, இந்த இது நீளம் 3x இருக்கு, இங்க 2ன்னு இருக்கு. அகலம் இங்க x, இங்க 1 இருக்கு. ஸோ எப்படி வருது பாருங்க. 3x இன்ட்டு எக்ஸ் 3x² ஆகுது. 3x இன்ட்டு 1 3x, 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 2 இன்ட்டு 1 2. எல்லாத்தையும் கூட்டு 3x², 3x பிளஸ் 2x பிளஸ் 2. இது 2 ஒத்ததா இருக்கு. ஸோ கூட்டினா 5x ஆகும். ஸோ இதனுடைய பரப்பு. x என்பது மாறி மற்றும் mn என்பவை மிகை முழுக்கள் எனில் x⁻m இன்ட்டு x⁻n இஸ் ஈக்குவல் டு x⁻m பிளஸ் n நமக்கு தெரியும். இரு பல்லுறுப்புக்கோவையின் பெருக்கு தொகையும் ஒரு பல்லுறுப்புக்கோவையே. கூட்டல் எப்படியோ அதே போல பெருக்கலும். ஸோ பல்லுறுப்புக்கோவைகள் 2 பல்லுறுப்புக்கோவை எடுத்து கூட்டினா அதுவும் ஒரு பல்லுறுப்புக்கோவை, 2 பல்லுறுப்புக்கோவை எடுத்து கழிச்சா அதுவும் ஒரு பல்லுறுப்புக்கோவை, 2 பல்லுறுப்புக்கோவையை பெருக்குனா கிடைக்கிற ஆன்சரும் ஒரு பல்லுறுப்புக்கோவை.